அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில சூரியன் என்ற வீட்டின் பலனை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். சூரியனை பொறுத்த வரைக்கும் தலைமை காரகராக ஜோதிடம் வரையறுக்கிறது. அரசனை பற்றி சொல்வது, அரசாங்கத்தை பற்றி சொல்வது சூரியனுடைய காரகம். அதுபோல் உயிர் காரகங்கள்னு எடுத்துக்கிட்டா ஜாதகருடைய தந்தையை பற்றி சொல்லக்கூடியது சூரிய பகவான். ஜாதகருக்கு பர்டிகுலரா வேற என்ன காரகம் இருக்குன்னா நோய் நிவர்த்தி காரகம். சனி பகவான் எப்படி நோய்க்காரகரா இருக்கிறாரோ அது போல ஒரு ஜாதகத்துல நோயை நிவர்த்தி செய்து கொடுப்பது சூரிய பகவான். இந்த முக்கியமான காரகங்கள் கண்டிப்பா ஒரு நாட்டில் ஒரு மனிதன் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு அரசன் அந்த அனுகிரகம் சரியாக இருக்க வேண்டும், பாதிக்கப்பட்டிருக்க கூடாது. அதுபோல தந்தைன்றது ரொம்ப முக்கியம். ஆரம்பகால வாழ்க்கைகள்ல ஜாதகர் எல்லா விதமான பலனையும் நன்மையோடு அனுபவிக்கணும்னா தந்தை வேண்டும். தந்தை இல்லைன்னா அனுபவிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் வந்துடும். அதுபோல நோயும் வந்தாலும் அது நிவர்த்தி அடையணும். நோய் உடல்லே இருந்துச்சுனாலும் ஜாதகரால சௌகரியமா இருக்க முடியாது. அப்ப இத்தனை முக்கியமான காரகங்களை சூரியன் உள்ளடக்கி இருக்கிறார். தலைமை பண்பையும் உள்ளடக்கி இருக்கிறார். ஒரு மனிதனுடைய நிர்வாக திறனையும் உள்ளடக்கி இருக்கிறார். அரசாங்கம், அரசன் சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த காரகங்களை உள்ளடக்கி இருக்கிறார். இதெல்லாம் சூரியனுடைய இயல்பான ஒரு காரக அமைவுகள். அதுபோல தொழில் காரகங்கள்னு சூரியனுக்கு எடுத்துக்கிட்டா அரசாங்கம் சார்ந்து கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்றது, அதுபோல சூரியனுக்கு மெடிசன், மருத்துவத்துறையில ஒரு ஜென்ரலான ஒரு அத்தியாவசிய மெடிசனை குறிக்கிறது சூரிய பகவான் தான். எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான, எலக்ட்ரானிக் சம்பந்தமான செயல்பாடுகளை குறிப்பது சூரியன் தான். மின்சாரங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். மின்சாரங்கள் சார்ந்து என்னென்ன பிரிவுகள் இருக்கிறதோ எல்லாத்திற்குமே சூரியன் தான் காரணம். ஒரு மனிதன் கௌரவமாக எதையும் கண்டு பயம் கொள்ளாமல் தலைமை அந்த உறுதியோடு நடந்து செல்லக்கூடிய கம்பீரமான ஒரு அமைவுகளை, கம்பீர ஒரு தோரணைகளை கொடுக்கிறது இந்த சூரிய பகவான் தான். இத்தனை காரகங்கள் சூரியனிடம் உள்ளது. இப்படிப்பட்ட சூரியன் லக்னம் முதல் 12 பாவங்கள் அமரும் பொழுது எப்படி பலன் செய்வார்ன்றதை பார்க்கலாம். அதுபோல சூரியனும் பாதி பங்கு அபயோகரை. ஏன்னா சூரியன்ட்டோ மாறுபட்ட குணங்கள்லாம் உண்டு. சில நேரங்கள்ல கர்வங்களை ஜாதகருக்கு கொடுத்து விடுவார், திமிரை கொடுத்து விடுவார். அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகங்களையும் சூரியன் தான் கொடுப்பார். எனக்கு இந்த அதிகாரம் இருக்கு, இதனால நீங்க இந்த சேவை எனக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்றத சொல்றது சூரியன் தான். எனக்கு இந்த அதிகாரங்கள் இருக்கிறது, இந்த அதிகாரத்தின் மூலியமாக உங்களை காப்பாற்றுகின்றேன்னு சொல்றதும் சூரியன் தான். அதனாலதான் இது அரசியல்ல ஒரு சாதாரண விஷயமா ஒருத்தர் ஒரு பிரிமினரி ஒரு ஊராட்சி அமைகள்ல பிரசிடண்டா இருக்கிறாருன்னா கூட அதற்கும் சூரியன் தான் காரணம். ஒரு எம்எல்ஏ எம்பி கேண்டிடேட்ல இருக்கிறாருன்னா அதற்கும் காரணம் சூரியன் தான். இரண்டு விதமான ஒரு அரசாங்கத்தில் மக்களுக்கு மேல் ஒரு அதிகார பதவியில் இருப்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறது. அதுபோல அரசாங்கத்துல உள்கட்டமைப்பு அதிகாரிகள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ், அதாவது சர்வீஸ் ஓரியன்டா யூனிஃபார்ம் சர்வீஸ் இல்லாம அலுவலக பணிகள் உள்ளே முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு முக்கிய பதவிகளில் இருப்பதற்கு காரணம் இந்த சூரிய பகவான் தான். சூரியன் பெரும்பாலும் அதிகமாக குருவோடோ பௌர்ணமி அமைகளிலோ பிறந்திருப்பவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் தொடர்பு இருந்தா கூட அரசாங்கத்துல உள்கட்டமைப்பு பணிகளை செய்யக்கூடியவராக இருப்பார். பெரும்பாலும் அரசாங்கம் சார்ந்தே இவருடைய தொழில் ஜீவனங்கள்லாம் அமைஞ்சிடும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் வச்சிருக்கிறாருன்னா கூட அது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடிய நிலை, இல்ல வேற எந்த உட்பிரிவுகள்ல இருந்தா கூட கவர்மெண்டோட டைப் பண்ணி பண்ணக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடிய அரசாங்கம், அரசன், தலைவன் இதெல்லாம் சார்ந்த விஷயம். சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தா 9ஆம் இடத்தினுடைய வலு கொஞ்சம் குறைஞ்சிருந்தா கூட தந்தை நாள்லாம் ஆதாயம் கிடைக்காது. இவ்வளவு முக்கிய காரகமான சூரியன் லக்னத்தில் அமர்கிறார். ஜாதகர் நிர்வாகத்திறன் கொண்டவர். யோகர் அவயோகர்ன்றத பார்க்கலாம். நம்ம சொல்ற பலன் யோகருக்கானது, அதை அப்படியே ரிவர்ஸ்ல பாத்துக்கலாம். அவயோகர் தான். லக்னத்துல இருக்கிறாருன்னா தலைமை பண்பு உண்டு, நிர்வாகத்திறன் உண்டு. ஆனா ஸ்தான பலத்தோட இருக்கணும். ஸ்தான பலம் இழந்து இருக்கக்கூடாது. இழந்து இருக்கக்கூடிய கிரகம் எப்பொழுதுமே பிரயோஜனம் இல்லை. லக்னத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தலைமை பண்பு, நிர்வாகத்திறனை கொடுக்கிறார், ஆளுமை திறனை கொடுக்கிறார். அதுபோல அரசாங்க சப்போர்ட்டை கொடுக்கிறார். அரசாங்கத்தின் மூலியமாக ஜாதகர் ஆதாயம் பெறுவதை உறுதிப்படுத்துகிறார். அவயோகரா இருந்தாருன்னா ஆளுமை திறன் உண்டு, அது அவயோகங்களுக்கு. அரசாங்கத்தினால் ஜாதகருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் அவயோகத்துக்கு நல்லா மாற்றிக்கணும். மற்றபடி லக்னத்தில் சூரியன் ஜாதகருக்கு ஒரு போல்டான ஒரு ஆக்ஷனையும் ஒரு நிர்வாக திறனையும், நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செயலை செய்யணும்னா ஒரு 2-3 பேரா இருந்தா தான் ஒரு அதை செஞ்சு முடிக்கணும்ன்ற ஒரு திராணி வரும். ஆனா சில பேர் ஒரு ஆளே இருந்து இதை நான் செஞ்சு முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இந்த லக்ன சூரியன் தான் காரணம். 2ஆம் இடத்திலே சூரியன் குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் அரசாங்க லாபத்தை பெறுவார். அரசாங்கம் வேலையில இருக்கக்கூடியவரா இருப்பார். சொல் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல் ஒண்ணுதான், ஒரு முறை சொன்னா அதை செய்து காட்டணும்ன்ற அந்த வார்த்தை பிரயோகங்கள்லாம் இந்த 2ல சூரியன் இருப்பவருக்கு தான். அதுபோல கடுமையான பேச்சு, எதையுமே ஒரு முறை அந்த ஒரு மாதிரி நெருப்பு போல் அந்த பேச்சை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த 2ஆம் இடத்து சூரியன் தான். நல்ல பிரம்மாண்ட வீடு உண்டு, பிரம்மாண்ட வாகனங்கள் உண்டு, பொருளாதார ரீதியாக அரச லாபங்களை ஜாதகர் பெறுவது உண்டு, நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் உண்டு. ஜாதகரிடம் எப்பொழுதுமே ஒரு தோரணையாக ஒரு ஆளுமையான ஒரு பேச்சு திறனை ஜாதகர் வெளிப்படுத்துவார். 3ஆம் இடத்திலே சூரியன் முயற்சி பாவத்துல தைரியமான நபர்,
சமூகத்துல எதையும் கண்டு பயப்படாமல் துணிகரமாக செயல்படக்கூடியவராக இருப்பார். சகோதரரால் ஆதாயம் உண்டு. உடன் பிறந்தவர்கள் மூலியமாக சகோதரர் சகோதரி ஆதாயம் கண்டிப்பாக கொடுத்து விடுகிறது. ஜாதகருக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அட்வான்டேஜ்கள் எல்லாம் அதிகமா இருக்கும். கம்யூனிகேஷன் எல்லோரிடமும் எளிதில் தொடர்பு கொள்வார். நிறைய பேர்லாம் பேசுறதுக்கே ஒரு மாதிரி கூச்ச சுபாக்கள்லாம் இருக்கணும். அந்த 3 சூரியன் இருப்பவர்கள் நேரடியாக வந்து எதையுமே பிரயோகப்படுத்தி பேசி பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். 4ஆம் இடத்திலே சூரியன். 4ஆம் இடம் தாயை பற்றி குறிக்கிறது, கல்வியை பற்றி குறிக்கிறது. அதோட மட்டும் இல்லாம வீடு வாகன வசதிகள் எல்லாம் சொல்லுது. இங்க சூரியன் இருக்கும் பொழுது ஜாதகருடைய தாயார் ஒரு நிர்வாகத்திறன் கொண்டவர், தலைமை பண்பு கொண்டவர், எதையும் துணிகரமாக செய்யக்கூடிய தாயார். அதுபோல் ஜாதகரும் வித்தைகளை நல்ல முறையில கற்றுத் தேர்ந்தவராக இருப்பார். கணிதத்தில் அதிக சிறப்பு மிக்கவராக ஜாதகர் இருப்பார். அதுபோல வீடு வாகனங்களை பெரிதும் கட்டக்கூடிய, பெருமளவு பிரம்மாண்ட விசாலமாக கட்டக்கூடிய நபராக இந்த 4ஆம் இடத்திலே சூரியன் இருப்பவர் அமைத்து கொடுப்பார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். 5இல் சூரியன். உறுதியான மனம் உண்டு, விளையாட்டுத் துறைகளிலே ஆர்வம் உண்டு, ஆண் வாரிசுகள் ஜாதகருக்கு இருக்கும். குழந்தைகள் அரசாங்கம் அரசு சார்ந்து லாப பலனை பெறுவார்கள், அல்லது முன்னோர்கள் அரசாங்கம் சார்ந்து ஏதேனும் ஜீவனம் செய்த நபராக இருப்பார்கள். சூரியன் யோகராக அமர்ந்து விட்டால் பூர்வீகத்தில் மிகவும் கௌரவமாகவும் பெயர் புகழோடும் வாழக்கூடிய குடும்பமா இருப்பீங்க. அவயோகரா இருக்கிறார்னா பூர்வீகத்தை இழந்து வெளியில் சென்று கௌரவ பெயர் புகழோட வாழ்வீர்கள் என்பதை உறுதிப்படுத்துறோம். 6ஆம் இடத்திலே சூரியன். அரசு வேலைகள், அரசு சார்ந்த லாப பலன்கள் உண்டு. அல்லது எந்த வேலையில நீங்க வெளியில சப்போஸ் 6ஆம் இடத்து அதிபதி வலுக்குறையிறாருன்னா பிரைவேட் வேலையில இருந்தாலும் உங்களுக்கு அதிகார பதவிகள் தேடி வரும். ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு முக்கிய பதவிகள்ல இருப்பீங்க. அவயோகர் 6இல் இருக்கலாம். அதனால் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் உண்டு. 6ஆம் இடத்துல அவயோகரா இருந்தாருன்னா அரசாங்கம் சார்ந்த பிரச்சனை வரும். 6ஆம் இடத்துல யோகரா இருந்தாருன்னா அரசாங்கம் சார்ந்த பிரச்சனை வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் ஜாதகருக்கு நிவர்த்தி உண்டு. உடல் ஆரோக்கியங்கள் உடனடியா ஏதாவது சின்ன வியாதி வருதுன்னா பாத்தீங்கன்னா சில பேர்லாம் ஹாஸ்பிட்டலே போகாம ஒரு 2 நாள்ல சரியாயிடுச்சுடுவாங்க. சில பேர்லாம் ட்ரீட்மெண்டா எடுத்துட்டு இருப்பாங்க, சரியாகாம இருக்கும். அதுக்கு காரணம் இந்த 6ஆம் இடத்துல சூரியன். அந்த 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கும், உடனே நோய் நிவர்த்தி கொடுத்துரும் யோகரா இருந்தாருன்னா. அதே அவயோகராக இருந்து விட்டாருன்னா 6ஆம் இடத்திற்கு கண்டிப்பாக நோய் உடனே தீர்றதில்லை. ஜாதகருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குது. அதுபோல சூரியன் என்பதனால் உஷ்ணம் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள், அதை சம்பந்தமான நோய்கள்ல ஜாதகர் கவனமா இருக்கணும். 7ஆம் இடத்திலே சூரியன். நல்ல ஒரு பார்ட்னர், திறமையான பார்ட்னர், ஜாதகரை விட வலு நிறைந்த பார்ட்னராக இருப்பார். அதே போல் ஒரு நல்ல நிர்வாகத்திறனும், ஒரு அரசாங்கம் அரசியல் சார்ந்த வெற்றிகளை பெறக்கூடிய அல்லது முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடிய நபராக வாழ்க்கை துணைவர் இருப்பார். அதுபோல சொந்த தொழில் செய்யவராகவும் ஜாதகர் இருப்பதற்கான அமைவுகளை கொடுக்கிறது. கூட்டாளிகளும் அப்படியே குறைந்த கூட்டாளிகள் இருப்பார்கள், ஆனால் கூட்டாளிகளினால் பெருமாதாயம் ஜாதகருக்கு வந்து சேரும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். சூரியன் அங்கு ஆட்சி உச்சமோ இல்ல ஸ்தான பலத்தோட இருந்தாருன்னா திருமணம் லேட் ஆகும். தாமதப்பட்ட திருமணம், தாமதப்பட்ட குடும்ப வாழ்க்கையை ஜாதகர் ஆரம்பிக்கக்கூடிய நபராக இருப்பார். 8லே சூரியன் மறைகிறார். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் உண்டு, தந்தைக்கு ஏதேனும் பிரச்சனை வந்துருமா? 9ஆம் ஆதிபத்தியத்தை மறுபடியும் பார்க்கணும். 9ஆம் ஆதிபத்திய வலுவை பொறுத்துதான் 8ல் சூரியன் மறைகிறார்னா, யோகராகி மறைகிறார்னா நீங்க எந்த சூரிய உதயத்தில் பிறந்தீர்களோ அந்த சூரிய உதயத்துல இருக்க முடியாது. வெளியூர் தூர தேசங்கள் சென்றுதான் ஜீவனம் பண்ண முடியும். அதுபோல எந்த அரசாங்கத்திடம் நீங்கள் பிறந்தீர்களோ அங்கிருந்து வேறுபட்டு வேறு அரசியல் அரசாங்கத்திடம் வாழ்க்கையை நடத்தக்கூடிய நிலை தான் இருக்கும். ஆனா 8ல சூரியன் அவயோகரா மறைஞ்சாருன்னா மட்டும் அரசாங்கத்தினால் பிரச்சனைகள் வந்து சேரும். ஜாதகருக்கு சில பொருள் இழப்புகளும் தந்தையினால் ஆதாயம் இல்லாத நிலைகளும் ஏற்படும். 9ஆம் இடத்திலே சூரியன். காரக கிரகம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். அப்ப அந்த இடத்துல சூரியன் எப்பொழுதுமே தனித்து வலுப்பெறக்கூடாது. தனித்து வலுப்பெற்றால் தந்தையோட கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் ஏற்பட்டுரும். தனித்து வலுக்காம சுபருடைய தொடர்புல இருந்தா தந்தை மிகவும் வலுவான தந்தை, அத்தனை விதமான பலனையும் ஜாதகருக்கு விட்டு சென்றவராக இருப்பார். உறுதியானவர், வலுவானவர், பெரும் பொருளாதாரம் படைத்தவர், அரசியல் அரசாங்கங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தியவர், தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. ஜாதகரே தான தர்மம் செய்பவர், ஜாதகரே சமூகத்துல அதிக பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர், மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக இருப்பீர்கள் என்பதை உறுதிப்படுத்துறோம். 10ஆம் இடத்திலே சூரியன். ஜீவனத்தில் சூரியன் இருப்பது அரசு சார்ந்த வேலைகள், அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான அமைவுகளை கொடுக்கிறது. அதுபோல ஜாதகர் மின்சாரங்கள் சம்பந்தமான துறைகளிலே ஜாதகர் வேலை செய்கிறார், அல்லது எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான துறைகளிலே ஜாதகர் வேலை செய்வதை இந்த 10ஆம் இடத்து சூரியன் உறுதிப்படுத்துகிறது. ஜாதகருக்கு சூரியன் யோகமா இருந்தார்னா அரசியல் பிரவேசமும் உண்டு, அரசியல் தொடர்புகளும் ஜாதகருக்கு சாதக பலனை ஏற்படுத்தி கொடுக்கிறது. லாபத்தில் சூரியன். உபஜயத்தில் சூரியன் இருப்பது யோகம். அரசாங்கம் அரசியல் சார்ந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் ஜாதகருக்கு இருந்துகிட்டே இருக்கும். சூரியன் மட்டும் அங்க ஆட்சி உச்சம் பெற்றார்னா திருமணம் தாமதப்படும், குடும்பம் தாமதமா ஜாதகருக்கு உருவாகும். லேட்டான குடும்பம், லேட்டான பொருளாதார முன்னேற்றங்களை ஜாதகர் பெறுவார் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா. மற்றபடி சமபங்கு இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கை பாதிக்காது. ஆட்சி உச்சம் என்றால் ஒரு பிஃபோர் மேரேஜ் பண்றீங்கன்னா மேரேஜ் வாழ்க்கையில திருப்தி இல்லாம கொடுக்கிறார். மற்றபடி அரசாங்கம் அரசியல் சார்ந்து பொருளாதாரம் லாப பலனை ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. 12ல் சூரியன் இருக்கிறார். 12ஆம் இடம்ன்றது அயன சயன போகமான விரயஸ்தானம். 12ல் சூரியன் மறைவது
9ஆம் அதிபதியோ 5ஆம் அதிபதியோ ஸ்தான பலத்தை இருந்திருந்தா ஜாதகர் வெளிநாடு தூரதேசத்துல பிரவேசம் செய்வீங்க. மீண்டும் எந்த சூரிய ராஜ்யத்தில் பிறந்தீர்களோ வேறு சூரிய ராஜ்யத்துல ஜாதகருடைய விரயங்கள் இருக்கும். உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஜாதகருக்கு இருக்கும். அவயோகரா இருந்தா யோகரா இருக்கும்பொழுது பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டிய நிலைகள் இருக்கும். ஜாதகருக்கு அது போல அரசாங்கத்தினால் வெகுமதி கிடைக்கும். அரசாங்கத்திடம் சில ஒப்பந்தங்கள் போட வேண்டிய நிலைகள்ல ஜாதகர் இருக்கும். அந்த ஒப்பந்தங்களினால் ஜாதகருக்கு ஆதாயம் கிடைக்கும். வெளிநாடு தூரதேசம் இந்த வெளி மாநிலங்கள் இதற்கு தான் அதிகமான பிரயாணத்தை யோகரா இருக்கும்பொழுது கொடுக்கிறார். இங்கு சூரிய உதயத்தில் ஜாதகரால் இருக்கக்கூடிய யோகங்களை கொடுக்கல. 12ஆம் இடம் மோட்சத்தையும் குறிக்கிறதுனால ஆன்மீக சிந்தனை உண்டு. இந்த சூரியனோட குருலாம் தொடர்பு கொள்றார் அல்லது கேதுலாம் தொடர்பு கொள்றாருன்னா கண்டிப்பா ஆன்மீக சிந்தனை இறை நம்பிக்கை அதிகமா இருக்கு. இந்த யோகா சக்கரங்களை பயன்படுத்துவது இது போன்ற உள்கட்டமைப்பு உடல் சார்ந்த விஷயங்கள்ல ஜாதகருக்கு அதிகமான ஈடுபாடு வந்து ஆன்மீகத்தின் மீது தேடல்கள் அதிகரித்து கொடுப்பார். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்கள் சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.